இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 6. ஒரு வசனம் தான் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. கடவுள் நீ தப்பு செய்யும்போது கடவுள் கண்டிப்பார். அந்த கண்டிப்பை நீ வேணான்னு சொல்லாத. அவர் கண்டிக்கும் பொழுது தளர்ந்து போகாதே, மனசு விட்டுறாத. என்ன அந்த மனசு விட்டுறாத. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். தன் பிள்ளைகளாக யாரை அவர் உரிமை கொண்டாடுறாரோ அவங்கள கண்டிக்கிறார். என் பிள்ளை தப்பான பாதையில போகக்கூடாது, என் பிள்ளை நேரிய பாதையில போகணும், நான் கண்டிச்சு திருத்துறேன் என் பிள்ளைய. இல்லையா? சொல்லுவாங்க, ஒரு தாய் பிள்ளைய கண்டிக்கலாம், பிள்ளை தருதலையா போயிடும். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. அப்போ கண்டிப்பு என்பது மிக முக்கிய அவசியமான ஒன்று. சொல்ல பாருங்க பார்ப்போம். தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை கண்டிக்கிறார். அவர்கள் பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ, வார்த்தை நல்லா கவனிக்கணும் நீங்க. ஆண்டவர் தாம் யார்கிட்ட அன்பு கொண்டிருக்கிறாரோ அவரை தான் தண்டிக்கிறார். என்ன வார்த்தை பாருங்க அவருடைய இந்த திருமுகத்தில். நாம் கடவுளால் கண்டிக்கப்படுறோமா? கடவுள் என் அன்பு செய்கிறார்னு அது நினச்சிக்கங்க. புரியுதுங்களா? அது நினச்சிக்கணும். நம்ம அற்புதமான ஒரு பகுதி பாருங்க அது. அப்போ கடவுளுடைய கண்டிப்பு நமக்கு தேவை. கண்டிப்பு இல்லைன்னா அது நல்லா இருக்காது, அப்படிதானே? எனவே நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் கண்டிக்கப்படுவதை ஒருபோதும் தள்ளிவிட கூடாது. தாம் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ கடவுள் அவர்களைத்தான் தண்டிக்கிறார். அப்ப கடவுள் நம்மை கண்டிக்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படணும். எப்ப ஆண்டவர் என் மேல பாசம் கொண்டிருக்கிறாரு, ஆண்டவர் என் மேல அன்பு கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடையணும். என்னையா சோதனை, ஐயோ என்று இருக்கும். ஆண்டவருடைய அப்படிதான் இருக்கும். இன்னும் கொரிந்தியர் சொல்ல பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனை தான். கடவுள் சில கண்டிப்பெல்லாம் கொஞ்சம் கடுமையாக நடப்பாரு. கொஞ்சம் அது என்னது, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை தான் அது. கடவுள் அந்த சோதனையை கொடுக்கின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையும் உங்களுக்கு கொடுப்பார். தூய பவுலுடைய வார்த்தை இது. கடவுள் கண்டிக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது, நமக்கு நேர்வழிப்படுத்தும் பொழுது சில அப்படிதான் இருக்கும். இல்லையா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏர் உழும்போது வழின்னு நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. அது மாதிரி உளி படும்போது வழி நினைக்கிற எந்த கல்லும் சிலையாக்காது. அப்போ நாம் நல்வழிப்படுத்தப்பட வேண்டுமா? நமக்கு கண்டிப்பு அவசியம். இதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்ம இன்னைக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு தாய் தன் பிள்ளையை அடிக்கும் பொழுது பிள்ளையோட ஒரு கையை பிடிச்சிப்பா, ஒரு கையில் தான் அம்மா அடிப்பாங்க. ஏன்? நான் கண்டிப்பேன், ஆனா என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது, என் உசுறு, என் ரத்தம். நல்லா கவனிச்சு பார்க்கணும். அப்பா தான் பிள்ளைய அடிப்பாரு, ஒரு கையை பிடிச்சிப்பாரு, ஒரு கையில் அடிப்பாரு. நல்லா தெளிவாக அடி விடணும் அப்படி அர்த்தம் கிடையாது. என் பிள்ளை போயிடக்கூடாது என்னை விட்டுட்டு. நான் கண்டிப்பேன், என் பிள்ளை திருந்தும், நான் கண்டிப்பேன். ஆனால் என் பிள்ளை அழிந்து விட ஒரு தகப்பன் ஆசைப்பட மாட்டான். என் பிள்ளை என்னை விட்டு முடிஞ்சு ஓடி போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டான். பைபிள் இப்படி சொல்லுகிறது, கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் என்னை சாவுக்கு கையளிக்கவில்லைன்னு பைபிள் சொல்லுகிறது. சகோதரர்களே, கண்டித்தார்,
ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் என்னை அவர் சாவுக்கு கையளிக்கவில்லை. கெட்டவங்க எல்லாம் அழிஞ்சு போனோம்னா உலகத்துல யாரும் இருக்க முடியாதுங்கய்யா. யாரும் இருக்க முடியாது. ஏன் கடவுள் வருகையை காலம் தாழ்த்துகிறார்? எல்லோரும் மனம் மாறணும். ஒரு ஆன்மா கூட ஆண்டவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. கடவுள் சுத்தம் தான். எனவேதான் கடவுள் காலம் தாழ்த்துகிறார் விவிலியம் சொல்லுகிறது. எனவே கடவுளுடைய கண்டிப்பு நமக்கு தேவை. ஆனால் கடவுள் அப்படி தப்பு செய்கிறவர்களை செத்து போன ஆண்டவர் விரும்ப மாட்டார். இன்னைக்கு நான் அந்த வாசகம் படிக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அப்படியே நீங்களும் வாசிச்சு பாருங்க. முதல் வாசகம் வாசிச்சு பாருங்க. மிக சிறப்பாக சொல்லணும்னா இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் 18 32ஆம் வாசகம் வாசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய அளவில் அன்பு நமக்கு தெரியும். பாருங்க பார்ப்போம். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏன் நீங்கள் சாகணும்? ஏன் நீங்கள் சாகணும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. ஆண்டோடைய வார்த்தை. எவருடைய எல்லாம் செத்து போன்னு ஆசைப்படலையப்பா. நான் செத்து போன ஆசைப்படலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க பார்ப்போம். எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். என் பிள்ளைகளை நீங்கள் மனசு மாறினா போதும். எப்போ எனக்கு நீங்கள் மனசு மாறினா போதும். நீங்கள் அழிஞ்சு போகணுமா நினைக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை உண்மையிலே இதை படிக்கும்போது எனக்கு அப்படி ஒரு அப்படி இருந்துச்சு. எனக்கு முதல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் நல்லபடியா இருங்க. தப்பு தண்டா பண்ணாதீங்க. பிற தெய்வத்துக்கிட்ட போய் வணங்காதீங்க இல்லையா. அவங்க மனைவியை அன்பு செய்யுங்க. மற்ற பெண்களுக்கு நெருங்காமல் இருங்க இல்லையா. ஒரு கடன் கொடுக்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க. அடமானம் போகிற கூட ஏழைகளுக்கு திருப்பி கொடுங்க. நிறைய நல்ல சொல்கிறாரு. இப்படிலாம் இருந்தால் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி இல்லைன்னா சாவது உறுதி அப்படின்னு சொல்கிற பாருங்க பார்ப்போம். இதான் கடைப்பிடிக்கலாம். சாவது உறுதி. ஆனால் சொல்கிறாரு சாவடிச்சுட்டு வரா. கடவுள் சாவடிச்சுட்டு வரா. அப்படி கடவுள் இப்படி எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த உலகத்தில் யார் வாழ முடியும்? ஒருத்தவங்க வாழ முடியாது. சாலமோனின் ஞானம் 1:13 இப்படி சொல்லுகிறது. கடவுள் நம்ம எல்லாம் வாழறதுக்காக தான் அழைச்சார். கடவுள் நம்முடைய அழிவை விரும்புவதில்லை. பற்றி பாருங்க. இதுக்கு ஒத்த வசம் தான் அங்கேயும் திரும்ப வாசிக்கிற பாருங்க. நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏன் நீங்க சாகணும்? எவருடைய சாவில் நான் இன்பம் காண்பது கிடையாது. எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். கண்டிப்பாரு. கண்டித்தார். கடவுள் என்னை கண்டித்தான சாவுக்கு என்னை கையளிக்கல ஆண்டவர். திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல் 51 என்று 51 ஆனால் இன்னைக்கு பல்லவி வேற. இன்னைக்கு பல்லவி வேற. நான் இந்த மாதிரி நான் வாசிச்சு பார்த்தேன். நீங்க பாருங்க பார்ப்போம். 17 கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. பாருங்க பார்ப்போம். கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. திருப்பாடல் 51:17 திருவசனம். கடவுளே, குற்றத்தை உணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை நீர் அவமதிப்பது கிடையாது. கடவுள் தூக்கி போட்ட மாட்டார். தப்பு செஞ்சா ஓடிப்போ கிடையாது. நீங்கள் மனம் மாற ஆனவர் காத்து கொண்டிருக்கிறார். திருப்பாடல் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய உள்ளமே. குற்றம் உணர்ந்த வார்த்தை எல்லாம் கவனிக்கணும். குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்ன பண்ணுங்க? என் உள்ளே படைத்தருளும். இவங்களை படைத்தருளுங்க. உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எனக்கு கொடுங்க. இந்த பகுதி தாவீது அரசர் பர்சபா, இத்தியன் உரியாவுடைய மனை பர்சபாவை இவர் தவறா பயன்படுத்துவார். அப்போ நாத்தான் இறைவாக்கினர் மூலமாக அந்த தவறை கடவுள் யாவையான சுட்டி காட்டுவார். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவார். நாத்தான் போய் அங்க, அரசே, ஒருத்தவங்க கூட நிறைய ஆடுங்க இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. அவன் ரொம்ப செலமத ஆடை பார்த்துட்டு இருந்தான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பணக்காரங்க பார்த்தீங்களா, அவன் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற 100கணக்கான ஆடுகளில் ஒரு ஆடை அடித்து சமைச்சிருக்கலாம் இல்லையா.
அவன் என்ன பண்ண தெரியுமா, அவன் பக்கத்து வீட்டில் அந்த ஏழை வச்சுருந்தான் பாருங்க, ஒரே ஒரு ஆடு. அந்த ஆட்டை வெட்டி இவங்க விருந்தா கொடுத்தான். இது சரியான்னு கேட்பாரு இந்த நாத்தான் இறைவாக்கினர். உடனே தாவீது கொதித்தெழுவார், யார் அவன்? எவன்? நீ தான். உனக்கு என்ன குறை? கடவுள் உனக்கு என்ன குறை வச்சாரு? நீ என்ன பண்ண? இத்தியன் உரியா பர்சபாவை தவறா பயன்படுத்தினியே என்று சொல்லுவார். தவறு செய்தார். அந்த நேரத்திலே தாவீது மனம் நொந்து அழுவார். அவருடைய வருத்தத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். தாவீது மனம் மாறுவார். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, நீங்க தப்பு தண்டா பண்றீங்க, சரி, மனுஷ பிறவி, தவறி போறது மனித இயல்பு. பாவமே அறியாத கடல் ஒருத்தர் தான் பாவமே அறியாதவர், பாவக்கரையே படாத ஒரு ஆண்டவர் மட்டுமே. நம்ம மனுஷங்க. ஆனால் என் பிள்ளைகளே என்ன பண்ணுங்க, மனம் திருந்தி வாழ்வு பெறுங்க. அதான் என்ன சொல்ற, மனம் திருந்தி வாழ்வு பெறுங்கள். வாங்க, நான் உங்கள் அழிவை நான் எதிர்பார்க்கல. மனம் திருந்தி வாழ்வு பெறுங்கள் என்று ஆண்டவர் நம்ம என்ன பண்றாங்க, அழைக்கிறார். சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாட்டில் நடந்த நிகழ்வு இது. ஒரு நாடு, பேரை சொல்ல விரும்பலை, அது இருக்கட்டும். ஒரு நாட்டில் ஒரு கொலைகாரன். அந்த கொலைகாரன் என்ன பண்ணுவான்னா, என்ன செஞ்சான் அப்படின்னா, படிக்கின்ற மாணவிகளை, படிக்கின்ற குழந்தைகளை, மாணவிகளை இந்த பாவி என்ன பண்ணிருக்கான்னா, பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செஞ்சிருக்கான், படிக்கின்ற குழந்தைகளை. இது நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அவனுக்கு சாவு தண்டனை கொடுத்தாங்க. அவன் ஜெயிலில் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட கால ஜெயில் தான், அவனை வந்து சாவடிச்சிருவாங்க, அது தண்டனை கொடுப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிறைக்கு ஒரு பாதிரியா, ஒரு சாமியார் போறாரு. இப்போ போவாங்க, சிறை விசிட் பண்ண போவாங்க. அப்போ ஒரு பைபிளை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அந்த கொலைகாரனுக்கு பைபிள் கொடுத்துருக்காரு, இந்த படிங்கப்பா. அவன் பைபிள் படிச்சிருக்கிறான். அதில் அவனுக்கு என்னவோ பிடிச்ச, கொலைகாரனுக்கு என்ன பிடிச்ச ஒரு பகுதின்னா, அந்த மன்னிப்பு பகுதி ரொம்ப பிடிச்சிருக்குது அவனுக்கு. கடவுள் மன்னிக்கிறார், அவன் மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு பகுதி ரொம்ப அவனுக்கு மனசை தொற்றுக்குது. அப்போ அவனுக்கு ஒரு எண்ணம், நாம் மன்னிப்பு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை அதிகாரி போய் கேட்குறான், ஐயா எனக்கு ஒரு லெட்டர் கொடுப்பீங்களா, கவர், இன்லாம் லெட்டர் கொடுப்பீங்களா, இந்த போஸ்ட் கவர். எதுக்குப்பா? ஐயா கொஞ்சம் கொடுங்க ஐயா ஒரு லெட்டர். என்ன விஷயம்? நான் பிள்ளைகளை நான் ரேப் பண்ணி, நான் பாலியல் துன்பம் செய்து நான் சாகடிச்சேன் இல்லையா, அவங்களுடைய அட்ரஸ் தாங்களே, நான் ஒரு மன்னிப்பு சாரி கேட்டு லெட்டர் எழுத போகிறேன் அவங்களுக்கு அப்படி. சரி, அதிகாரிகளுக்கு ஒன்றும் புரியல. சரி, சாவ போகிறான், சாவதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் சரிதாப்பா, தகுந்த அனுமதியோடு அதை வழங்குறாங்க அவன்கிட்ட. அவன் கடிதம் எழுதுறான், அம்மா பெற்றோர்களுக்கு, ஐயா நான் தான் அந்த மாதிரி கடிதம் எழுதுறேன். உங்கள் பிள்ளைகளை இவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பீங்க நீங்கள். நான் என்னுடைய ஒரு ஒரு இச்சைக்காக அந்த பிள்ளைகள் நான் இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டேன். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு சாவு இருக்கு, நியாயம்தான், நான் செத்து போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் அந்த பெற்றோர்களை கடிதம் எழுதி போடுறான். அது பெற்றோர் கையில் போய் சேருது. அவன் பெற்றோர்கள் என்ன பண்ண வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு, நம்ம பிள்ளைய அவன் கொண்டுட்டான், பிள்ளை செத்து போச்சு, திரும்ப உசுர வரப்போதா இல்லை. ஆனால் இவன் மனசு மாறி இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறாங்க, நல்ல திருந்தி வரான், இவன் சாகணுமா அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்களாம், அந்த அரசாங்கத்துக்கு ஒரு சிறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா என் பிள்ளைய கொண்டுட்டான், இனிமேல் என் பிள்ளை உசுர வரப்போறது கிடையாது, போனது தான். நான் இப்போ அவன் நல்லவனாக திருந்திருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல தெரியுது எங்களுக்கு. கூடுமானால் அவனுடைய மரண தண்டனையை கொஞ்சம் குறைச்சி ஆயுள் தண்டனையாக கொடுங்க, அவன் உசுரோடாவது இருக்கட்டும் அவன் என்று இந்த பெற்றோர்கள் ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் அரசாங்கத்துக்கு வைக்கிறாங்க. அரசாங்கம் பரிசீலனை பண்ணுது. சரி, அவன் திருந்தி வாழ ஆசைப்படுறான், சரி அவன் சிறையிலே இருக்கட்டும். ஆனால் தப்பு தானே, அவனுக்கு அந்த ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது. அவன் சிறையிலே மிக நல்ல வாழ்க்கை வாழ்கிறான். மிக நல்ல அவனை பற்றி செய்தி அந்த நாடு முழுவதும் பரவுது. இன்னும் பலகாரம் ஒருத்தர் இந்த ஜெயிலில் இருந்தான், இப்படி மனமாற்றம் அடைகிறான், அவனை பற்றி செய்திகள் நிறைய பரவுது. அப்படி
எந்த அளவுக்கு பரவுதுன்னா, அந்த நாட்டுடைய முதன்மை குடிமகன் ஜனாதிபதி வரைக்கும் அந்த செய்தி அதாவது அதிபர் அவருக்கு செய்தி பரவுது. விசாரிக்கிறாரு. என்னப்பா இந்த ஆமாங்க சொல்றாங்க. சரி மனசுல வச்சுக்கிட்டாங்க. ஒரு காலம் வருகிறது. அவனுக்கு அந்த ஆயுத நடையும் குறைக்கப்பட்டு அவன் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையினுடைய பலனாக அவன் விடுவிக்கப்படுகிறான். விடுவிக்கப்பட்ட அவன் மிக பெரும் மறை போதகராக மாறுகிறான். எந்த பைபிள் அவனை மாற்றியதோ அந்த பைபிளை கொண்டு உலகம் முழுக்க பயணம் பண்றான். பயணம் பண்ணி ஆண்டவரை அறிவிப்பது ஒன்றே தன் வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். சகோதரர்களே, ஏன் அந்த நிகழ்வை சொன்னா, ஒரு தவறு செய்தால் அவன் அழிந்து போக வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம் கிடையாது. அந்த பெற்றோர் விரும்பலையே, கடவுள் விரும்புவாரா? நீ உண்மையான மனமாற்றம் பெற்றால் கடவுள் விரும்புவாரா? கிடையாது. கடவுள் ஒருபோது விரும்புறது கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஆசிரியருக்கு தான் விரும்புகிறார். இன்றைக்கு நட்சத்திரவாசம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு நீங்கள் பாருங்க பார்ப்போம். பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, ஃபாதர் பூசை முடிச்சுட்டு வருவார். நம்ம போய் ஃபாதர் சிலுவை வாங்க, சிலுவை போடுங்க ஃபாதர் வாங்குறோமா இல்லையா? இது எப்போதும் உள்ள பழக்கம் இல்லையா? குருக்களோ ஆயர்களோ இல்லை மத குருமார்களோ வந்தால் நம்ம போய் ஒரு ஆசீர்வாதம் தான் வழக்கம். அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் வாங்க ஏசப்பரை கூப்பிட்டு வராங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாலி வரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க பார்ப்போம். சீடர்கள் அதட்டுறாங்க. போ நான் போதப்படுறேன், அவர் என்ன பண்ண ஓய்வு எடுக்கட்டும், கிளம்பு, மிரட்டுறாங்க, அதட்டுறாங்க. ஏசுவரை பாருங்க பார்ப்போம். சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள், அவர்களை என்னிடத்திலே வரவிடுங்கள், ஏனென்றால் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. ஆனால் சொல்றாருங்க, பிள்ளைங்க என்கிட்ட வரட்டும். இந்த பிள்ளைகள் இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகள் கள்ளம் கபடற்றவர்கள்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளுக்கு பழிபாவனம் தெரியாது, பச்சை மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட உள்ளத்தோரை ஆண்டவர் தங்கிட்ட அழைக்கிற, வாங்க வாங்க, நீ மனசு மாறிட்டியா, மனசுல கள்ளங்கப்படம் இல்லையா, என்கிட்ட வாங்க. ஆண்டவர் அழைக்கிறார். என்றால் அவர் பாவம் செய்தவர்களை, குற்றமற்றவர்களை, குற்றத்திற்காக மனம் மருந்தியவர்களை, நொறுங்குண்ட உள்ளத்தை கொண்டவர்களை, குற்றத்தை உணர்ந்து நல்ல பிள்ளையா மாறின குற்றமல்லா பிள்ளைகளை கடவுள் வெறுத்து ஒதுக்குவது கிடையாது. சரிங்களா? ஒதுக்குவது கிடையாது. சொல்ற பாருங்க பார்ப்போம். இந்த சிறு பிள்ளைகளை என்கிட்ட வர விடுங்க, விண்ணரசு இத்தகையோரது. அப்படின்னா அர்த்தம், குற்றம் குறை இல்லாத மனிதன் எவனும் என்கிட்ட வரட்டும். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு சகோதரர்களே, சிந்திச்சு பார்க்கிறோம். நம்ம கடவுள் சாவை ஒருபோதும் விரும்புகிறவர் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, நம்ம இருக்கின்ற நன்மை குணத்தை விரும்புறாரு. என் பிள்ளைகளை தீமையை தூக்கி போடு, நல்லதை வச்சுக்கோ. அப்படி இருந்தால் நீ என்கிட்ட வரலாம். இல்லை என்றால் அழிஞ்சு அர்த்தமா? அப்படி கிடையாது. டக்குன்னு அப்படி போகக்கூடாது. கடவுள் காத்திருக்கிறார். திருவள்ளுவர் வரும் பாருங்க, நான் உன்னுடைய கதவு அருகிலே நின்றுட்டு இருக்கிறேன், நீ தொடர்ந்து உள்ள வந்துடுவேன். கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. எனவே நாம் இந்த திருப்பால் வாசிக்கும் இல்லையா, குற்றம் உணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிப்பது கிடையாது. நீ தவறு செய்யறியா, அந்த குற்றத்தை உணரு. ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. தாவீது பார்த்தீங்களா, தாவீது என்ன பண்ண பாருங்க பார்ப்போம். வருந்தினார், செஞ்சது பாவம் தான். இன்னொருத்தருடைய மனைவி, இத்தியன் உரியா மனைவி பர்சப்பா, அந்த பெண்ணை இவர் தவறா பயன்படுத்துவார். பாவமா இல்லையா? அடுத்த மனைவி பாவமா இல்லையா? அப்போ அந்த பாவம் செய்தாலும் அவர் மனம் நொந்து அழுவார். ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பார். உனக்கும் பர்சபாகும் குழந்தை சாவும் ஒரு தன்னை கொடுப்பார். கடவுள் கொடுத்து அந்த குற்றம் உணர்ந்த உள்ளத்தை கடவுள் ஏற்றுக்குவார். எனவே கடவுள் விரும்புவது அழிவே கிடையாது, மனமாற்றத்தையே. எனவே நாம் மனம் மாறினால் கடவுள் நம்மை இரு கரம் நோக்கி வாரி அணைச்சிக்குவார். சகோதரர்களே, மீண்டும் சொல்கிறேன், கடவுள் பாவிகளை அழிப்பதற்கல்ல, மனம் மாற்றவே வந்தார். ஏசப்பர் வார்த்தது இல்லையா, மனுமகன் நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே.
நல்லவர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்து ஏசப்படி வார்த்தை. எனவே கடவுள் பாவிகளை அழிக்க அல்ல, அவர் மனம் மாறினால் ஏற்றுக்கொள்ளவே கடவுள் காத்திருக்காங்க. நாம் நம்முடைய குற்றங்களை நம்முடைய ஏற்றுக்கொண்டு மனம் மாறினால் நாமும் விண்ணரசிலே ஐக்கியமாகலாம். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. நன்றி. நான் சந்திப்போம்.